ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கேமர் பிளேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்ட்ரினா த செல்லர் தான் விளாட போகிறோம். என்ன அந்த ஐக்கானை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சும்மா தான் கைஸ், போர் அடிச்சு. ஓகே, இந்த ஸ்லெண்ட்ரினா ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஏகப்பட்ட கேம் இருக்குது. ஸ்லெண்ட்ரினா த ஃபாரஸ்ட்டு, சைட் ஆஃப் ஸ்லெண்ட்ரினா, அசைலம், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக முடிக்கிறோம் கைஸ். இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாராவது பார்க்காதீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை போட்டு கீழே வையும். ஓகே, வாய்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ப்ளே கொடுத்துருவோம். பா, செல்லார் 1, செல்லார் 2, செல்லார் 3. பா, இருக்கிறதே நிறைய கேம். அந்த கேமுக்குள்ளேயே ஒரு 3 பார்ட்டு போகும் போலையே. இந்த 3 செல்லாரையுமே ஒரே பார்ட்டில் முடிக்க முடியுமா கைஸ்? வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். செல்லார் 1 போமா? ஏய் கைஸ், அங்கே பாருங்கள், ஸ்லெண்ட்ரினா இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க போயிடுவோம். பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க போயிடுவோம். மீடியம் கொடுப்போமா, ஈஸி கொடுப்போம், ஹார்டு கொடுப்போமா? ஹார்டு நமக்கு செட் ஆகாது, மீடியம் போயிடுவோம். ஏன்னா ரொம்ப மட்டமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கஷ்டமாகவும் போகக்கூடாது. இப்போ நம்ம ரைட்டில் போகலாமா, லெஃப்ட்டில் போகலாமா? நம்ம ரெண்டுதுமே இல்லாமல் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நேராக போகணும். நம்ம எதாவது கிடைக்குதா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 8 புக்கு கலெக்ட் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு டோர் லாக்கு, அதுக்கு டோரை லாக் பண்ணுறதுக்குன்னா நமக்கு கீ தேவை. சரி, டோரை அன்லாக் பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே, நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். எதாவது கிடைக்குமா? இங்கே என்ன சின்ன கேஸ்? ஸ்லெண்ட்ரினா ஆமா, உள்ளே போயிடுச்சு கேஸ். அது இந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இதான் ஸ்லெண்ட்ரினா போச்சு. புக்கு இங்கே புக்கு கேஸ் அங்கே நின்ச்சு கேஸ். ஸ்லெண்ட்ரினா சரியாக தெரில, பிளராக தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப. நான் ஆட்டிட்டேன் லைட்டாக. கேஸ் இங்கே ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு முட்டு சந்தோ, ஆனால் தான் போயிட்டே இருக்கோ. ஆமாம் கேஸ், முட்டு சந்து. இப்போ ஸ்லெண்ட்ரினா அங்கிட்டிருந்து வருமா டபால்னு? நான் ஸ்லெண்ட்ரினா கரெக்டாக மீடியமில் வேறு வச்சுருக்கேன். ஓகே கேஸ், இங்கே இப்போ என்ன கேஸ், நல்ல வேலை அந்த பேய் வரப்போ பார்த்தீங்கன்னா ஓரமாக போயிடுங்க கேஸ். அப்போ கடிக்க ஒரு கீயை தெரியும். நீங்கள் அதை கேட்டீங்களா? ஐயோ, என்ன கேஸ் அது? 2 தடவை ஒரே இடத்துல இருந்து பயமுறுத்துது. எவனோ கத்துன மாதிரி சத்தம் கேட்டுச்சு கேஸ். நான் கத்துனது இல்லை, வேற எவனோ கத்துன மாதிரி. கேஸ் கேஸ் ஸ்லெண்ட்ரினா ஓவராக பயமுறுத்துது கேஸ் நம்மளை. இப்போதான் சொன்னேன், என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களா? போட்டு தள்ளுறதுக்கு கொன்றுவேன். ஐயோ, முட்டு சந்து மாட்டிக்கக்கூடாது, ஓடிடுவோம். ஏன் தூசியாக பறக்குது? அரங்க மாதிரி விசில் பறக்கிறதே. ஓகே, பாட்டு பாடத்தெல்லாம் மன்னிச்சுக்காதீங்க. தலை பைக்க கட்டும்பை. ஓகே, தலைமை அப்புறம் இறங்கிடும். சொன்ன மாதிரியே தலைவை இறங்கிட்டாங்க கேஸ். தலைவி இறங்கிருச்சு கேஸ். இந்த இடத்த முழுசாக பார்த்துட்டோமா? 2 புக்கு தானே இந்த இடத்துல. என்ன அநியாயம் இது? என்ன கேஸ், அவ்வளோதானா? ஓ மை காட், அந்த இடத்த இன்னும் முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஒரு 6 புக்காச்சும் கிடைக்கும். போகிறப்பே ஒரு புக்கு பார்த்தீங்களா? 3 புக்கு கிடச்சிச்சு. இன்னும் 5 புக்கு கலெக்ட் பண்ணுமா? இந்த செல்லரை முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது. கேஸ் இங்கே ஒரு புக்கு கேஸ். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே புக்கு கொடுங்க. புக்கு கேட்டால் தரணும், வழக்கம் அது. படித்து பெரிய ஆள் ஆகணும் கேஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10th லாஸ்ட் எக்ஸாம் கேஸ் முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுமாரி இந்த 2 மாதத்தில் டெய்லியும் வீடியோ வரும். டெய்லியும் வருமானு தெரில, இடையில சும்மா ஒரு நாள் விடுவேன். கீரு கேஸ் எப்பாடா. இந்த இடத்துல போய் என்ன இருக்குன்னு பார்த்து வருவோம். ஒரு ரூம் இருக்குது. என்ன கேஸ் செய்வோம் தெரியாமல் ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேன். சை, வேஸ்ட்டு கேஸ். வாங்க கேஸ், போயிடுவோம். இங்கே கீ யூஸ் பண்ணதுக்கு வேறு நல்ல இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே ஸ்லெண்ட்ரினா வந்து பயமுறுத்தி விட்டுருச்சு. வந்த இடமா இது? ஆமாம். ஸ்லெண்ட்ரினா செல்லார் 1லேயே கிழிச்சு எடுக்குது நம்மளை. பார்த்து உஷாராக இருந்துக்கணும் கேஸ். என்ன கேஸ் இது? அவ்வளோதானா? இல்லையே, டவுட்டாக இருக்குது.
இங்கெல்லாம் பார்த்துட்டோம். இங்கே போயிட்டு சுற்றிட்டு போவோம். இங்கே கேஸ் இல்லை கேஸ், நம்ம இன்னும் இந்த இடத்த முழுசாக பார்க்கல கேஸ். 4 புக்கு வேணும் இன்னும். என்ன அது அதுதானே பார்த்து. ஏய் என்னாச்சு? ஸ்லெண்டரினா வந்துச்சேன் நான் இப்போ நான் பார்க்கவே இல்லை. இங்கே போயாச்சு, இங்கேயும் போயாச்சு. இப்போ நம்ம நேராக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இப்போ தான் முற்று சந்து வந்துச்சே. இங்கிட்ட இன்னும் போகல. ஆமாம் கேஸ், இங்கெல்லாம் இன்னும் போகல. லாக்குடு. ஓ மை காட். ஒரு புக்கு கொடுங்க. என்ன புக்கு கேட்டால் தரமாட்டேங்கிறீங்க? என்ன பழக்கம் இது? என்ன கேஸ் ஒரு புக் கூட இல்லை. ரத்தமாக இருக்குது கேஸ். இங்கே ஒரு புக்கு இருக்குது. கேஸ் லாக் ஆகிருக்கு கேஸ். அப்போ அந்த ரூமில் கண்டிப்பாக ஏதோ இருக்கும். ரத்தம் இருக்குது. பயப்பட நினச்சியா? போட்டியா அடிச்சு கொண்டுருவேன் கேஸ். திரும்ப அவனை கத்துனமா சத்தம் கிடச்சி. ஆக இன்னொரு புக்கு. ஓகே, ஒரு கீ கிடச்சா அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீ கிடச்சிருச்சு. இல்லை ரத்தத்தை நம்பி போகலாமான்னு யோசிக்கிறேன். என்னது? இங்கே ஒரு புக்கு கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் கேஸ். ஒரு கீ இருக்குது கேஸ் உங்க. கேஸ் இங்கே ஒரு புக்கு இருக்குது. புக்கு தானே அது? கேஸ் புக்கு தான் கேஸ். போய் எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம எந்த ரூம்குள்ளே போகிறது? அந்த ரத்தமாக இருக்க ரூம்குள்ளே போட்டால் இல்லை அங்கே போட்டா? அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. சரி கேஸ், 2 கீ இருக்குது. 2 ரூம்குள்ளேயுமே போவோம். எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட் ஐடியா. ரத்தம் ரத்தம் ஒன்றுமே இல்லை கேஸ். சை, ஒரு கீ வேஸ்ட்டு. சரி வாங்க, இன்னொரு கீ இருக்கலாம். அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன இப்போ என்ன இருக்கும்? இந்த ரூம்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கேஸ். இங்கே இருக்கு கேஸ். கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு கீ இருக்குது. கீ நமக்கு இப்போதைக்கும் தேவையில்லை. எது கேஸ்? ஓடிடுவோம் கேஸ். 8 புக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு மேலே நமக்கு இங்கே என்ன வேலை? வாங்க ஓடிடுவோம். வீடியோ எவ்வளோ நேரம்? 7 நிமிஷமா? ஐயோ, 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் கேஸ் நம்ம கேமை. வாங்க கேஸ் போவோம். இந்த செல்லர் 2 செல்லர் 3 எல்லாம் முடிச்சுருவோம். வாங்க சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. ஸ்லெண்டரினாவை பற்றலாம் பயந்தா அப்புறம் வேலைக்கு ஆகாது எதுவுமே. ஓகே வாங்க போயிடுவோம். சரி சரி, வழி எங்கே? வழி எங்கே? இங்கே இருக்கு கேஸ். போயிடுவோம். பாடா. சாவு. வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா? எப்படி புக் எடுத்தால் எப்படி செத்து போகும்? அது லாஜிக் இடிக்குதே. எப்படி புக் எடுத்தால் செத்து போகும்? சரி விடுங்க. அதே மாதிரி புக்கை நான் கிராணிலையும் பார்த்துருக்கேன். கிராணி சாப்டர் 2. சாரி கேஸ், இடையில ஆட் ஆகுது. இப்போ போயிட்டு நம்ம செல்லார் 2 முடிப்போம். மீடியம், அதே மீடியமில் வச்சுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி தான் கேஸ். ஒரு வழி, அதுவும் தனி வழி. வாங்க போவோம். மேலே என்னது? சரி நம்ம ரைட் சைடு போவோம். இங்கே என்னது? இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒரு புக்குமே இல்லை. இந்த ரூமில் கண்டிப்பாக ஒரு புக்கு. சைடு லாக்குடா. சரி விடுங்க, நான் சொன்னதை கண்டுக்காதீங்க. இந்த ரூமில் ஏதாச்சும் ஒன்று. 1க்கு 2 2க்கு 3 ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன். கிஸ்னா கிஸ் இது கீழே போயிட்டே இருக்குது ரொம்ப. வாங்க போவோம். இன்னும் இப்போது என்ன ஆயிர போகுது? ஒரு புக்கு கேஸ். வழியிலே சாத்து வச்சுருக்காங்க கேஸ். இங்கே இன்னொரு புக்கு. சூப்பரு கேஸ். அதுக்கு முன்னாடி இங்கே போய் பார்த்துருவோம். இந்த ரூமில் லாக்குடு. நம்ம எதை பார்க்க போனால் லாக்குடில் இருக்குமா கேஸ்? என்ன கேஸ் இது? அநியாயமாக இருக்குது. அடுத்த ஸ்லெண்டரினா கேம் பிளே வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போடுவோம். ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டரினா போடுவோம். இல்லைனா செல்லார் 2 போடுவோம். அங்கே ஒரு புக்கு மேலே திணிச்சு வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கக்கூடாதுன்னு. வாங்க அதை போய் எடுப்போம். இன்னும் மறைமுகமாக வச்சுருக்கீங்களா? நல்ல வேலை. நான் அதை தூணுன்னு நினச்சிட்டு போயிருப்பேன் கேஸ். ஜஸ்ட் மிஷ்யூ. ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் எடுத்துருந்துச்சேன்னு பார்த்தேன். இதை என்ன கேஸ்? சரி அவுட்டா இல்லை கேஸ். அப்பா
செல்லார் ஒன்றில் அது அப்படியே மிதந்துக்கிட்டு வந்துச்சு, இல்லை நடந்துக்கிட்டு வருது. கேஸ் இங்கே ஒரு புக்கு, 4 புக்கு கலெக்ட் பண்ணிட்டோம் கேஸ். நம்ம தான் கேஸ் வாங்க கேஸ், மேலே போகுது. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு புக்கு இருக்குது. என்ன கேஸ் இது வழி போயிட்டே இருக்கு. ஸ்லெண்ட்ரினா கேஸ், ஸ்லெண்ட்ரினா ஒரு சின்ன வயசு போட்டோன்னு எல்லாம் சம்ஸ்கார் கொடுத்தீங்கன்னா பயப்பட மாட்டேன், கோச்சுக்காதீங்க. ஓகே கீ இருக்கு. இங்கே போய் என்ன இருக்குன்னு பாட்டு வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு டெட்டுன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த பேய் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. கீ யூஸ் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல. இப்போ ஸ்லெண்ட்ரினா வந்துச்சு, ஆனால் நான் பயப்படல. பரவாயில்ல கேஸ், கீ யூஸ் பண்ணி கீயை கொடுத்துட்டாங்க. எதுக்கு யூஸ் பண்ணேன் கேஸ்? இங்கே ஒரு புக்கு கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, இங்கே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. நம்ம இன்னும் இந்த இடத்துல நிறைய டோர் வந்து லாக்காக இருந்துச்சு. ராங்கேஷ் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்கு? 11 நிமிஷம் தான் போயிருக்கு. ஓகே, ஒரு கீஸ் பண்ணி உள்ளே ஒன்றுமே இல்லை. மனசு கஷ்டமாக போச்சு. வாங்க போயிடுவோம். ஓகே, என்ன இருக்குது இங்கே? ஐயோ ஸ்லெண்ட்ரினா வேணாம். ஸ்லெண்ட்ரினா நான் பயப்படல. ஸ்லெண்ட்ரினா சிரிப்பு வருது. ஒன்றுமே இல்லை கேஸ். ஐயா கீயை வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை பார்த்துக்கலாம். எக்ஸிட்டா இங்கே இருக்கா? கேஸ் நம்ம இப்போ லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு நம்ம போவே இல்லை இன்னும். இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச 2 புக்கு கிடைக்கணும். இங்கே ஒரு வழி போகுது. இங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. கீஸ் இல்லை நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸ்லெண்ட்ரினா அங்கே எட்டி பார்க்க. சரி ஒரே அப்போ கீ ஸ்லெண்ட்ரினா இங்கேயோ இருக்கா அங்கேயோ இருக்கு. என்ன ட்வின்ஸா? பயப்பட நினச்சியா? பொங்கு. ஓகே, பொங்கல் ஆக்கிடுவேன் மூஞ்சியை. ஒன்றுமே இல்லை கேஸ். ஸ்லெண்ட்ரினா வர இடம்லாம் அபசகனமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த சைடு போவோம். இங்கேயே ஒரு புக் வச்சுருக்காங்க, நல்லவங்க. ஒரு கீ இருக்குது. ஒரே ஒரு புக்கு தான்டா. செல்லர் 3 வேற போய் முடிக்கணும்டா. கொடுத்து தொலைங்கடா. ஒன்றுமே இல்லை கேஸ். ஓகே, ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. கேஸ் இருக்குது கேஸ். கேஸ் ஓடிடுவோம். நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க தேவையில்ல கேஸ். கேஸ் டக்குன்னு கேம் முடிக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கிட்டு ஓடிடுவோம். செல்லர் 2 ஈஸியாக தான் இருந்துச்சு. சில இடங்கள் ஜம்ஸ்கேர் கூட ட்ரை பண்ணாங்க, எதுவும் வேலைக்கு ஆகலை. விடுங்க. எக்ஸிட்டு டோர் கன்றாவியாக இருக்கே. பாத்ரூம் டோர் மாதிரி இருக்கு. அதே மாதிரி கட்சின்னு. இப்போ அழுவு. ஓகே பாருங்கள், இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறேன். செல்லர் 3 வாங்க. சொட்டக்கு டமால் தான். செல்லர் 3 போயிடுவாங்க கேஸ். வாங்க கேஸ், மீடியம் கொடுத்துருவோம். அதே மீடியம். இப்போ நம்ம ரைட் சைடு போகலாமா லெஃப்ட் சைடு போகலாமா? பின்னாடி பார்த்தா ஒரு புக்கு கேஸ். இந்த மாதிரி நல்லவங்க பயப்படல. என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒரு கீ கிடச்சிருச்சு, ஒரு புக்கும் கிடச்சிருச்சு. ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. நல்லவங்க கேஸ். இவங்கள போய் தப்பான நினச்சிட்டேனே. எத்தனை சாமி வந்ததையா. ஐயோ வேணாம் கேஸ். ஒன்றுமே இல்லை கேஸ். பயப்படல கோச்சுக்காதீங்க. கேஸ் இங்கே ஒரு புக்கு கேஸ். தேங்க்யூ. இங்கே ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேனே. ஏன்டா ஒன்றுமே வேணா, ஏன்டா அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? யூஸ் பண்ணணுன்னே பார்க்குறேன் எல்லாத்தையும். சரிங்க, இந்த கபோர்டில் என்ன இருக்காங்க? ஒரு கீ இருக்குது. ஃப்ரீயாகவும் ஒரு கீ கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ நல்ல சின்ன கேஸ். செல்லர் 3 கொஞ்சம் கொடூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடமே பார்க்க கொடூரமாக தான் இருக்குது கேஸ். இங்கே ஒரு புக்கு கேஸ், நான் பார்க்கவே இல்லை கேஸ் அதை. இங்கெல்லாம் என்ன இருக்குது? புக்கு இங்கே. அப்போ
அங்கெல்லாம் இல்லை. திரும்பலாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். அங்கே இல்லை கேஸ். அங்கே ஒரு புக்கு அதே மாதிரி சாத்து வச்சுருக்கேன். ஏதோ இப்போ சத்தம் கேட்டுச்சு எனக்கு டங்குன்னு. ஓகே 4 புக்கு கிடச்சிருச்சு கேஸ். இது போதுமானது. ஆனால் என்ன 8 புக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறாப்புல நம்ம ஆள். ஒரு கீ இங்கேயும் யூஸ் பண்ணி தோச்சிட்டேன் தெரியாமல். இங்கே கொடுக்கடா திரும்ப அதே மாதிரி கொடுக்கல. ஏமாற்றிட்டேன். ஏமாந்துட்டோம் சாரு. வாங்க போயிடுவோம் திரும்ப. இந்த இடத்துல 4 புக்கு. அப்போ ரைட் சைடு 4 புக்கு இருக்கும். வாங்க போயிடுவோம். ஆஹா வளைஞ்சு போகுது. இப்போது தாங்கள் அந்த சைடு போக வேண்டும். டிவி மட்டும் இருக்குது. ஒரு மவுஸ் இல்லை ஆனால் இது மட்டும் இருக்குது. கேஸ் என்ன கேஸ் அவுட் ஆகிட்டோம். ஐய இல்லைங்க கேஸ். நான் 4 பேக் கண்டுபிடிச்சி திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன். வேணாம் கேஸ். வாங்க கேஸ் விளாடுவோம். எப்படியோ திரும்ப கொடுப்போம். செல்லல் 3 கொடுப்போம் கேஸ். செல்லல் 3ல் போய் அவுட்டாகவே நினச்சி கூட பார்க்கல கேஸ். நம்ம இப்போ முதல்ல பின்னாடி எதுவுமே இல்லையா விளங்கிடும். நம்ம முதல்ல ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா புக்கு அப்படி இங்கே போய் லாக்கு டக்குன்னு முடிப்பாங்க கேஸ். வாங்க கேஸ். லண்ட்ரி நாவாவது ஏதோ ஆகுது. கேஸ் ஒன்றுமே இல்லை. செவுத்து கீழே சாத்தி வச்சுருப்பேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஹா இங்கே பார்த்தீங்களா படுக்க போட்டு வச்சுருக்கேன். ஆஹா ஒரே இடத்துல 3 புக்கு. நன்றிடா. உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தால் ஊரில் மழை பெய்யும்டா. அப்படி சொன்னதுக்கு அடுத்த ரூமில் எதுவுமே கொடுக்கல. விளங்கிரும். வாங்க போயிடுவோம். இங்கே ஏதாச்சும் கொடுப்பாங்களா? அந்தளவுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லைப்பா போப்பா அப்படின்றாங்க. ஒன்றும் ஓகே. இதை பார்த்து நான் சிலண்டே நான் நிற்கிதான் நினச்சேன். பயன்ட்டேன். இந்த ரூம் லாக்கடு அதுக்கு. ஓகே இந்த ரூம்குள்ளலாம் போய் பார்ப்போம். என்ன கேஸ் இது லாக்கடா? சூப்பரு. இங்கே ஒரு கீ. திரும்ப அவுட் ஆகிடக்கூடாது. அசிங்கமாக போயிடும். நோ தப்பு. என்ன கேஸ் ஒரு கீ யூஸ் பண்ணி நம்பி வந்தேன். ஒன்றுமே இல்லை. ஒரு கீ இருக்குது கேஸ். இங்கே போதும். அது போதும். நீங்கள் புக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல. கீ கொடுக்காம வந்துடாதீங்க. ஐயோ கேஸ் மாற்றி அடிக்குது கேஸ். என்ன கேஸ் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுனால அப்படியோ திரும்ப அதே மாதிரி கேஸ். இங்கே ஒரு கீ இருக்குது. பரவாயில்ல. ஒரு கீ யூஸ் பண்ணி ஒரு கீயை கொடுத்துட்டாங்க. இங்கே போய் பார்த்து ஏதாச்சும் ஒரு புக்கு இங்கே இருக்குது. ஒரு புக்கு கடத்தி விட்டது. மீதி 3 புக்குகள் அங்கே கிடைக்கும். வாங்கள் ஓடி போயிடுவோம். சீக்கிரம் முடிக்கணும். எந்த சைட்லேருந்து வந்தோம் நம்ம? இந்த சைடு. அங்கே ஓடுவோம். அந்த சைடு போயிட்டு ஒரு புக்கு இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம். இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு புக்கு கொடுக்குறாங்களுக்கெல்லாம் நல்லவங்க இல்லை. ஆனால் கீ கொடுத்துட்டாங்க. சூப்பர். 100 தலை ஓகே. இந்த சைடு ஒன்றுமே இல்லையா? இந்த சைடு நான் அங்கே கீ யூஸ் பண்ண மாட்டேனே. கீ யூஸ் பண்ணி ஏமாற மாட்டேனே. பார்த்தீங்களா ஒரு புக்கு. இங்கே கீ. ஆமாம் ஏமாந்துட்டோம். சரி உள்ளே பார்த்து போய் ஏதாச்சும் இருக்கேன். பரவாயில்ல விடுங்க. என்ன இப்போ காசா பணமா? இப்போ நான் உன்னை பார்த்து பயப்பட போகிறதில்ல. என்ன வேணும் உனக்கு? ஓகே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோ? ஆமாம் கேஸ் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தேன். புக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு புக்கு கிடச்சா நான் கிளம்பிடுவேன்டா. கொடுங்கடா. ஒன்றுமே இல்லையா? விலகி பக்கெட்டுக்குள்ளே கவுத்து வச்சுருக்கேன் புக்கை. போங்கடா கிளம்புறேன். 8 புக்கும் கலெக்ட் பண்ணியாச்சு. மீதி இடங்கள்லாம் இன்னும் நிறையா பாக்கி இருக்குது. ஓகே அடுத்து செல்லார் 2 ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் அப்பாடா அதே மாதிரி கட்சி 3 செல்லாலே ஒரே கட்சிங்க.
போ கிளம்பு கிளம்பு. இந்த லாஜிக் தான் எனக்கு புரியலை, எப்படி புக் எடுத்தால் செத்து போகுதுன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோன்றதே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்து லைக் போடுங்க. ஓகே கைஸ், பை கைஸ், பை. சொன்ன மாதிரி 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். பை.